குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். நான் பேசுறது கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? மேம் நல்லா கேக்குதுமா. ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு நான் என்ன டாபிக்ல பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூட்ரிஷன் ரிலேட்டடா ஒரு ஒரு பேசிக் நியூட்ரிஷன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்ல வந்து நிறைய உணவுகள் சாப்பிடுறோம். அண்ட் இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்ல, அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து ஃபேட் குறைஞ்சிரும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஈவன் நமக்கு டிவிலேயே பார்த்தோம்னா கூட ஒரு 40+ இயர் அபவ் உமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உமன்ஸ் பிளஸ் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. சோ இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்ப வந்து இன்ஸ்டாகிராம்ல உங்க ஃபேட் குறையறதுக்கு வந்து ஒரு 3 முக்கியமான பொருளை வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி டெய்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இன்னும் ஒரு சில வீடியோஸ்ல வந்து ஆஹ் காலையில இந்த சீடை மட்டும் நீங்க வந்து சோக் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து நீங்க வேற எதுவுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து டைரக்டா வெயிட் லாஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் இருக்கும் அப்படின்லாம் வந்து ரீல்ஸ் இருக்கு, இன்ஸ்டா ரீல்ஸும் இருக்கு, நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இதெல்லாம் உண்மையா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சோ நமக்கு வந்து முதல்ல பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ நமக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் ஃபீல்டுக்குள்ளர வரும்போது உங்களுக்கு வந்து நாங்க எல்லா விஷயமும் நீங்க ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கும் போது அது உண்மையா பொய்யா அப்படின்றதே உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? சோ இந்த நியூட்ரிஷன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக வருவேன். சோ என்னோட டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரியன்ஸ பத்தி தான் பேசுவோம். முதல்ல நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், அதே மாதிரி வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து தெரியும். சோ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த கார்போஹைட்ரேட்ல வந்து ஃபைபரும் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். சோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. எல்லா ஒயிட்ஸ் கார்போஹைட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிடணும், கார்போஹைட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து இதுல உண்மை என்ன, இது வந்து கார்போஹைட்ரேட்குள்ளார என்னென்ன மாதிரி ஃபுட் சோர்சஸ் எல்லாம் வரும் அப்படின்றத வந்து நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். சோ வந்து ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் த பேசிக் நியூட்ரியன்ஸ். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நியூட்ரியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடணும், ஒரு பேலன்ஸ்டு பிளேட்டா. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் சொன்ன மாதிரிதான், நமக்கு வெளியில போனாலும், வெளியில அவுட் சைட் ஃபுட்ஸ் அப்படின்னு போனாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு போனாலும் சரி, நமக்கு வந்து நியூட்ரிஷனா சாப்பிடுறோமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியறது கிடையாது. சோ ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து எப்படி பேலன்ஸ்டா இருக்கணும். சோ அதுல வந்து எவ்வளவு காய்கறிகள் எடுத்துக்கலாம், எவ்வளவு பழங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு அரிசி வகைகள், அதாவது தானிய வகைகள் எடுத்துக்கலாம், எவ்வளவு பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம், எவ்வளவு மாமிசம் எடுத்துக்கலாம். இன்னும் கேட்டா நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்டும் இருக்கு. நம்ம வந்து சாப்பிடும்போது பழங்கள் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான இந்த பேலன்ஸ்டு பிளேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பிராக்டிக்கலாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிளேட் வந்து அதுல என்னென்னலாம் இருக்கணும், நம்ம டெய்லி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து இவ்வளவு கார்போஹைட்ரேட் தேவை, புரோட்டீன் தேவை, அதே மாதிரி விட்டமின்ஸ் இவ்வளவு வேணும், ஃபேட்ஸ் இவ்வளவு வேணும் அப்படின்னு வந்து ஐசிஎம்ஆர் நமக்கு ஒரு அளவுகோல் கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது குழந்தைங்கள்ல இருந்து, பிறந்த குழந்தையில இருந்து வயசான கால வரைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுபடி நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம், எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கலாம், இது வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம பிளேட்டை மாடிஃபை பண்றது, நம்ம தேவையான அளவு ஊட்டச்சத்து நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்றத நீங்க தெளிவா இந்த இதுல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அப்ப எடுத்துக்கணும் அப்படின்னா அதை எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் ஒரு பிராக்டிக்கலா நம்ம வந்து இங்க பண்ணுவோம். சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பிறந்த குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் அந்த த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன் வந்து என்னென்ன மாதிரியான உணவு தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்காங்க 0 to 6 months இருக்காங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷன் நீட்ஸ் என்ன, அதை வந்து எப்படி பூர்த்தி பண்ணலாம். இப்ப வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருக்காங்க, காலேஜுக்கு போற அடாலசன்ட் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த வயசுல என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து தேவைப்படுது, ஏன் தேவைப்படுது, அதை நம்ம வந்து நார்மலா கிச்சன்ல இருக்கிற ஃபுட்ஸையே நம்ம எப்படி வந்து இன்னும் நியூட்ரிஷியஸா மாத்தி அவங்களுக்கு தேவையான டெய்லி நியூட்ரிஷன் ரெக்கமெண்டேஷனை வந்து எப்படி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றது, எப்படி வந்து நம்ம பூர்த்தி பண்றது அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு வீட்லயே வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு காலேஜ் போற குழந்தையோ இல்ல வயசான தாத்தா பாட்டியோ இருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் தனித்தனியா தனித்தனியா நம்மளால சமைக்க முடியும். சோ ஒரு ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து எப்படி எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அதை வந்து மாத்துறது அப்படின்றத இந்த கிளாஸ்ல டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சியா சீட்ஸ், அதே மாதிரி நிறைய பாதாம் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப வந்து டிராகன் ஃப்ரூட் இன் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த மாதிரியான இப்போ சில காஸ்ட்லி சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது பிளஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னலா என்னென்ன மாதிரியான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு, எப்படி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி நீங்க பண்ணுவீங்க சரிங்களா. அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட், ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து அதுல இருந்து என்ன மாதிரியான ஒரு அதாவது இட்ஸ் சூட்டபிள் ஃபார் எவ்ரி ஒன், வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிடுற மாதிரி, சின்ன குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க வயசானவங்க இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பேஸ் ஃபுட் ஒரு ஒரு ஃபுட் மாதிரி ப்ரிப்பேர் பண்றது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு மீல் போர்ஷன் கண்ட்ரோல். சோ ஒரு போர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன, ஏன்னா நமக்கு அங்கதான் அடி வாங்குது. நம்ம வந்து ஒரு சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நான் ஸ்டாப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நமக்கு வந்து அந்த போர்ஷன் கண்ட்ரோல் வரமாட்டேங்குது. சோ போர்ஷன் கண்ட்ரோல் வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது, வந்து நம்ம சாப்பிடுற அளவை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது, அண்ட் எவ்வளவு நமக்கு தேவையானது அப்படின்றத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இதெல்லாமுமே இங்க ஒரு ப்ராக்டிக்கல் செஷன்ஸா நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து மீல் டைமிங்ஸ் பிளானிங், ஒரு மீல் எப்படி பிளான் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வீட்ல எல்லாருக்குமே இருக்கும்போது தனித்தனியா தனித்தனியா சமைக்க முடியாது. சோ எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி அதுவும் டேஸ்டியா இருக்கணும், எல்லாராலையும் அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு மீல் பிளானிங் எப்படி பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி மீல் டைமிங்ஸும் நம்ம வந்து ஒருத்தவங்களும் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு மீல் டைமிங்ஸ், ஹெல்தி மீல் டைமிங்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் இப்பதான் சார் சொன்னாரு நிறைய வந்து சைக்காலஜில வந்து ஸ்ட்ரெஸ் பத்தி எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு. சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஈவன் த்ரூ த ஃபுட் மூலமாவும் நம்ம வந்து குறைக்க முடியும். சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ், இந்த மூட் ஸ்விங் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சில வகையான ஃபுட்ஸ் இருக்கு. சோ எதுக்குமே வந்து ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு ஒரு சிங்கிள் சூப்பர் ஃபுட் அப்படின்னு கிடையாது. சோ நம்ம என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், அதே மாதிரி இந்த மூட் ஸ்விங் எல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்றதையும் இதுலயும் நாங்க ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா சைக்காலஜிக்கலா மட்டும் இல்லாம த்ரூ த ஃபுட்டும் அதை வந்து அக்கம்பைன் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன். சோ நமக்கு வந்து நீர் நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கும் எவ்வளவு தேவைப்படுது, அதை வந்து நம்ம உடம்புல அது குறைஞ்சிச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அந்த குறையாம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சரிங்களா. சோ அந்த என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எப்போதுமே வந்து ஃபுட் அப்படின்றது மட்டுமே வந்து ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறதுனால மட்டும் ஹெல்தியா இருக்க முடியாது. இட் அக்கம்பைன் வித் ஆல் த அதர் திங்ஸ். அதுல ஒண்ணு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சோ என்ன மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் நீங்க இந்த கிளாஸ்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஒரு மீல் ப்ரிப்பரேஷன்,
ஸோ ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் மீல் சிம்பிள் அண்ட் ஈஸியா, ஏன்னா இன்ஸ்டன்டா ரெடி பண்ற மாதிரி, அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இல்லாம இன்ஸ்டன்டா ஆன் த ஸ்பாட்ல நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இங்க ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி. ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப நேரம் ப்ரிப்பரேஷன் ஆகும், ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா அதுவும் கஷ்டம். ஸோ இன்ஸ்டன்டா ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம வந்து எப்படிலாம் என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்க வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுப்போம். சரிங்களா? சோ இங்க வந்து இந்த ஒரு நாள் கிளாஸ்ல நம்ம என்ன எடுத்துப்போம், என்ன நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க அப்படின்னா, ஒரு அடுத்த நாள் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடுறோம், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அண்ட் இதெல்லாம் வந்து ஹெல்தி இல்லையா, அண்ட் பிளஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல இல்ல இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறது வந்து இஸ் இட் ட்ரூ ஆர் நாட். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அவேர்னஸும் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் இந்த கிளாஸ்ல. சரிங்களா? சோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்கிட்ட இப்ப கேட்கலாம். எதுவும் டவுட்ஸ் இல்லையா? தேங்க்யூ மேம். ஓகேமா, தேங்க்யூ. மனசை வந்துட்டு அமைதியாக்குறதுக்கு உணவும் ஒரு ஒன் ஆஃப் த டூல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா புரிய வச்சுட்டீங்க. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து ரோஜா ரமணி. நான் வந்து மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நாங்க வந்து நிலாச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு மில்லட் ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் பேசிக்கா ஒரு ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த மில்லட் பேஸ்ல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். ஏன் அப்படின்னா சிறுதானியங்கள், மில்லட்ஸ்னா வந்து நம்ம தமிழ்ல வந்து சிறுதானியங்கள்னு சொல்றோம். சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்றதை விட அது சீர்தானியங்கள்னு சொல்றோம் நாங்க. ஏன் அப்படின்னா இந்த சீர்தானியங்கள் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே வந்து நல்லா மேம்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்ப இப்ப ரீசெண்டா நிறைய ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம பெரியவங்க எல்லாருமே அதான் சாப்பிட்றாங்க. இப்ப வந்து நம்ம அதை வந்து கையில எடுத்து குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஸோ அந்த என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து வர்றோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அனிதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் வர்றோம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை வந்து ஒரு முதல்ல வந்து என்ன ஒரு ஃபுட்டு ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி வந்து சக்ஸஸாக வந்து ப்ராடக்டாக நம்ம வந்து மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறோம். தென் அதுக்கப்புறமா அதில் எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வைக்க போகிறோம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அது போக வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கலான் இருக்கோம். ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலான். இப்போ வந்து நிறைய வந்து சிறுதானியங்கள்ல செய்கிற ப்ராடக்ட்டுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. ஏன் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ற இதெல்லாம் வந்து வந்திருக்கு. நாங்கள் கோவிடுக்கு முன்னாடி இருந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதை பண்ணிட்டு இருக்கோம். கோவிடுக்கு முன்னாடி இருந்த வரவேற்பை விட இப்போ இருக்கிற வரவேற்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய ஆன்லைனில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அது போக வந்து ஃபுட் பிஸ்னஸை வந்து எப்படி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம். இப்போ ஃபுட் ட்ரக்கு, அதே மாதிரி டோர் டெலிவரி, இந்த மாதிரியான விஷயங்களும் எப்படியெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வந்தோம், ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பண்ணினதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறோம். ஸோ நீங்கள் இதை கற்றுக்கிறது மூலமாக ஈஸியாக இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு சக்ஸஸ் பண்ண விஷயத்த நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை மார்க்கெட்டிங்க்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வர்றோம். நீங்கள் இதனால நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்பிரனராக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மேம் கிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்துட்டு மல்டிபிள் மில்லட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்வீட்ஸ் ஆகவும் ஸ்நாக்ஸ் ஆகவும் சேவரைஸ் ஆகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கேதர் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்றதை விட ப்ராக்டிக்கலா அவங்க ஃபீல்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த நமக்கு கோத்ரூ பண்ணி கொடுக்குறாங்க.
அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும், வந்து உங்க கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் வந்துட்டு கேதர் பண்ணிக்கணும். தேங்க்யூ.